காவேரி, என்னது இது படுத்துட்டு இருக்க? வீடே பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கு, நீ என்னடானா இங்க வந்து படுத்துட்டு இருக்க? நீ முதல்ல வா, கிளம்பி இங்க இருந்து. நான் எதுக்கு கிளம்பணும்? உன் மாமா குடும்பம் 30 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. அது ஒரு விசேஷம் இல்லையா? மாமா வந்தா வந்துட்டு போறாங்க, அதுக்கு நான் எதுக்கு அன்னி கிளம்பி இருக்கணும்? என்ன அவசியம் இருக்கு? இங்க பாரு, உன் அம்மா நீங்க எல்லாரும் கிளம்பி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க மாமா குடும்பம் வீட்டுக்கு வர்றத ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இந்த புடவை உனக்குதான், முதல்ல இந்த புடவைய கட்டு. என்ன நீ இது புது புடவை மாதிரி இருக்கு? மாமா வீட்ல வராங்கன்னா புது புடவை கட்டணுமா என்ன? நான் தான் சொன்னேனே, உங்க அம்மாவும் அப்பாவும் இத ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்கன்னு. அதுக்கு எனக்கு மட்டும் எதுக்கு புது புடவை? உனக்கு மட்டும் இல்ல, உன் அம்மா, உன் அப்பா, அமராவதி, பத்மா, பவானின்னு எல்லாருக்குமே புது ட்ரெஸ் தான். ஆனா நீங்க புதுசு போடலையே. நான் உங்க குடும்பம் இல்ல, கொஞ்ச நாள் கெஸ்டா தானே வந்திருக்கேன், அதான். சரிங்க அண்ணி, இதுக்கு பின்னாடி வேற ஒண்ணும் இல்லல்ல? நிஜமா அதெல்லாம் எதுவுமே இல்ல, நீ கிளம்பு போ. சரி, நீங்க போங்க, நான் கிளம்புறேன். உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. நீ சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆயிடணும். சரி, லேட் பண்ணாம சீக்கிரம் ரெடி ஆகு, சரியா? போ. நீங்க போங்க. நீ போய் ரெடி ஆகு போ, நாங்க இங்கே இருக்கோம். நான் வேணா உனக்கு புடவை கட்டி விடவா? இவங்க புடவை கட்டி விட வந்தாங்கன்னா கழுத்துல தாலி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே. இல்ல இல்ல வேண்டாம், நீங்க போங்க, நானே கட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, காவேரிக்கு நிச்சயம் தானே நடக்க போகுது.